Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஃப் அண்ட் ஜி. அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவலாங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி வந்து நான் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனேன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும் எக்ஸ் மைனஸ் 6, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா நான் இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு கிடச்சிருக்கும். இது எஃப் ஆஃப் ஜி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா ஜி ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறேன் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர், அதில் நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணுன்னா எக்ஸ் மைனஸ் 6 டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தாலே எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் இது இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு எனக்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி டு தி ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எக்ஸ், பியோட வேல்யூ பார்த்தோம்னா 6. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 6. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 2 இன்ட்டு 6 வந்து 12 எக்ஸ். இதான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஜி ஆஃப் எஃப் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 12x வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஜி வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, ஜி ஆஃப் எஃப் வந்து இது கிடச்சிருக்கு. ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/x வந்து கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். இதை நான் ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஜி ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா 2/x, அதில் எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படின்னா 2/xக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது எனக்கு எஃப் ஆஃப் ஜி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப்ங்கிறப்ப இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2/x. இப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும். ஜி ஆஃப் எக்ஸில் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அதில் எக்ஸுக்கு பதிலாக 2/xஐ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/x. மேலே ஸ்கொயர் இருக்கா, நான் ஸ்கொயர் இருக்கல மைனஸ் 1. அப்படின்னா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை நான் இன்னும் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 4s are 8 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது எனக்கு ஜி ஆஃப் எஃபோட ஆன்சர். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. அதனால எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3 மைனஸ் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 3 மைனஸ் எக்ஸ். இப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 3 மைனஸ் எக்ஸ். அதே நான் எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ், அடுத்து ஒரு ப்ளஸ் 6 வந்து இருக்குது, டிவைட் பை ஒரு 3 இருக்குது. அப்படின்னா 3 + 6 வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு 9 கிடைக்கும். 9 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3 கிடச்சிருக்கு. இது எஃப் ஆஃப் ஜி. அடுத்து நான் ஜி ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இன்னும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. அப்படின்னா நான் இங்கே ஜி ஆஃப் எக்ஸை வந்து பார்த்தோம்னா 3 மைனஸ் எக்ஸ். இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 3 9 ஆயிரும். நான் 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 9 + 6ஓட வேல்யூ 15.
-x/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் வந்து மொத்தமாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த 6க்கும் எனக்கு மைனஸ் வந்து போயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துலையும் மைனஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 9 - 6 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 - x/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே 9 - x/3ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கிடையாது. அப்படின்னா f(g) not equal to g of fன்னு கிடச்சிருக்கு. இது தேர்டு சப்டிவிஷன். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் f of x வந்து 3 + x வந்து கொடுத்துருக்காங்க. g of x வந்து x - 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் f of g வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா f of g is equal to இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா f of g of xன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா f of g of xோட வேல்யூ எழுதிக்கிறேன் x - 4. இப்போ f of x வந்து பார்க்கணும். f of x வந்து 3 + x. அதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா x - 4 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா 3 + x - 4. அப்படின்னா 3 - 4ஓட வேல்யூ எனக்கு -1 கிடச்சிருக்கு. அப்படின்னா மீதி எனக்கு x - 1 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து g of f வந்து கண்டுபிடிக்கணும். g of fங்கிறப்ப அதை ஃபர்தராக g of f of xன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா g of f of xோட வேல்யூ 3 + x நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ g of x வந்து பார்க்கணும். x - 4 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் 3 + x ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 3 + x அடுத்து ஒரு -4 வந்து இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 3 - 4ஓட வேல்யூ -1, மீதி எனக்கு x - 1 இருக்குது. இப்போ f of gயும் g of f எனக்கு ஈக்குவலாக இருக்குது. பார்த்தோம்னா x - 1 x - 1 ரெண்டுமே ஈக்குவல். அதனால் f of g is equal to g of fன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் f of x வந்து 4x² - 1 வந்து கொடுத்துருக்காங்க. g of x வந்து 1 + x வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா f of g வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதை ஃபர்தராக f of g of xன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா f of g of xோட வேல்யூ 1 + x நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இப்போ நான் f of x வந்து பார்க்கணும். கொடுத்துருக்கேன் என்னென்னா 4x² - 1. அதில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் 1 + x நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணேன்னா 4 × 1 + x² - 1. இது பார்த்தோம்னா எனக்கு எந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுன்னு பார்த்தோம்னா a + b² ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். a + b² is equal to a² + b² + 2ab. இங்கே எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, பிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1² + x² + 2 × 1 × x. அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணனா 1 + x² + 2 × 1 வந்து 2, 2 × x வந்து 2xன்னு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு இந்த 1 + x² x² எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 4 × இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 1 + x² + 2x, மீதி எனக்கு இங்கே ஒரு -1 வந்து இருக்குது. இப்போ இந்த 4 ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்தனா 4 × 1 வந்து 4, அடுத்து 4 × x², 4x², 4 × 2 வந்து 8, மீதி ஒரு x இருக்குது -1. ஆனால் 4x² + 8x, 4 - 1ஓட வேல்யூ எனக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. இது f of gயோட ஆன்சர். அடுத்தது g of f வந்து கண்டுபிடிக்கணும். இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்னா g of f of xன்னு எழுதிக்கலாம். நான் g of f of xோட வேல்யூ 4x² - 1. இப்போ g of xயில் வந்து பார்த்தோம்னா 1 + x. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 4x² - 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணேன்னா 1 + 4x² - 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்போனா எனக்கு 1 - 1ஓட வேல்யூ 0ன்னு ஆயிரும். அதனால் ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 4x² இருக்கும். அப்படின்னா f of g வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 4x² + 8x + 3. g of f என்ன கிடச்சிருக்குன்னா 4x² மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தா ஈக்குவல் கிடையாது. அதனால் f of g not equal to g of fன்னுட்டு எழுதிடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் கமெண்ட் சொல்லணுன்னா சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு வச்சிங்கனாலோ அதற்கு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ.